பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் விவகாரத்தில் தமிழக தரப்பிலிருந்து கடுமையாக எதிர்ப்பு நிலவுகிறது. ஆளும் அதிமுக தொடங்கி பல்வேறு கட்சிகளும் ஆந்திராவின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றன. பாலாற்றின் குறுக்கே உள்ள தடுப்பணையின் உயரத்தை அதிகரிக்கும் முயற்சியை கண்டித்து பல்வேறு கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இது தொடர்பாக அண்மையில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதில் தடுப்பணை கட்டும் ஆந்திர நீர்ப்பாசனத்துறையின் முயற்சி 1892ஆம் ஆண்டு சென்னை மைசூர் மாகாணங்களுக்கு இடையிலான ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு தடுப்பணை உயரத்தை அதிகரிக்கும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியிருந்தார். திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்ட அறிக்கையில் தடுப்பணையின் உயரத்தை அதிகரிப்பதால் தமிழகத்தில் 2000 ஏக்கர் விவசாய நிலம் பாசனம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த விவகாரத்தில் ஆந்திர அரசின் அத்துமீறலை தடுக்க தமிழக அரசின் பொது நிர்வாக அதிகாரிகள் யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தமிழக அரசின் அதிகாரி ஒருவரே கூறியதாக ஆங்கில நாளிதழ் செய்தி வெளியிட்டதாக சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த சூழலில் தடுப்பணை உயரத்தை அதிகரிக்கும் முயற்சிகளுக்கு கண்டனம் தெரிவித்து சிம்மாப்பேட்டை பகுதியில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். 2 லட்சம் விவசாயிகளுக்கு மேல வாழ்வாதாரங்கள் எல்லாம் இன்னைக்கு குடிநீர் இல்லாமல் நதி நீர்களை சரியானபடி அங்கங்கே குறுக்கே கட்டிவிட்டால் குடிநீர் தண்ணீர் கூட பஞ்சமாகிவிட்டது. வாணியம்பாடி அருகில் வரை இங்கே பல்வேறு பகுதிகளில் இருக்கிற நாட்டம்பள்ளி ஒன்றியத்தில் இருந்து தொடர்ச்சியா எல்லா பகுதிகளிற்கும் நீர்வரத்து செல்ல வேண்டும். அந்த நீர்வரத்தை நிறுத்திவிட்ட பிறகு விவசாயிகள் பெரிய வேதனைக்கு உள்ளது. இதேபோல பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தடுப்பணையின் உயரம் அதிகரிக்கும் ஆந்திராவின் முயற்சிக்கும் தமிழக பொதுப்பணித்துறைக்கும் கண்டனம் தெரிவித்திருந்தார். குறுக்கே ஏற்பட்ட அணையில் உயரத்தை யாரும் அறியாமல் ஆந்திர அரசு உயர்த்தி இருப்பது கடுமையான கண்டனத்திற்குரியது. ஆனால் இதில் குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்கள் தமிழகத்தை சார்ந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூட. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எந்த அளவிற்கு கண்காணித்தார்கள்? அங்கே உள்ள விவசாயிகள் பாதிக்கப்படும் அளவிற்கு ஒரு செயலை ஆந்திர அரசு செய்கிறது. அதை பற்றி நமக்கு எந்தவித தகவலும் இல்லை என்று நினைக்கும் பொழுது இன்னும் அதிக எச்சரிக்கையோடு எல்லைப்புறங்களில் உள்ள பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அவர்கள் செயலாற்ற வேண்டும். பல்வேறு கட்சியினரும் இதேபோல கண்டனங்களை பதிவு செய்து வரும் நிலையில் விவசாய அமைப்புகளும் ஆந்திர அரசு இந்த நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். ஆந்திர அரசாங்கம் திட்டமிட்டு தமிழகத்தில் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை, அச்சத்தை, முரண்பாடுகளை, பிரிவினையை தூண்டுகிற விதமாக ஆந்திர அரசு செயல்பட்டிருக்கிறது. இதை நேரடியாக முதலமைச்சர் வந்து பார்வையிட வேண்டும். இதை முழுமையாக அளந்து ஆய்வு செய்து இந்த எல்லையை வரையறை செய்து தமிழ்நாட்டிற்கு சொந்தம் என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும். இது தமிழ்நாட்டு எல்லையில் ஆந்திர அரசு அத்துமீறி இந்த அணையை கட்டுப்பட்டிருக்குமே ஆனால் உடனடியாக இரும்பு கரம் கொண்டு இந்த அணையை உடைத்தெறிகிற நடவடிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும். பாலாற்றை நம்பி கிட்டத்தட்ட 4 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் உள்ளன. மேலும் வட தமிழகத்தின் முக்கிய நீராதாரமாகவும் இருக்கும் பாலாற்றை பாதுகாத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்கள் பாலாற்று பாசன விவசாயிகள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.